வருமிளம் தலைமுறைக்காக கொஞ்சம் அரசியல் பேசலாமா? அன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் உடனே கைது செய்யப்படணும். ஏன்னா டபுள் மீனிங்ல பேசிட்டாரு. அதுவும் த்ரிஷாவ பேசிட்டாரு அப்படிங்கிறதுக்காக 12 மணிக்கு கைதாகணும் அப்படின்னு சொல்லி கோர்ட் உத்தரவு போட்டும் கூட அவர கைது செய்யறதுல அவ்வளவு வேகமா தாவேகா அரசு செயல்பட்டது. பிஜேபியோட தலைவர் அவர் நயனார் நாகேந்திரன் அவர்கள் சிஎம் சாரையும் சிஎம் சாரோட அம்மாவையும் அவ்வளவு கொச்சப்படுத்தி பேசியிருக்கிறாரு. இதுக்கு ஒரு ஸ்டெப் கூட எடுக்கலையே சிஎம் சார், ஏன்? அப்போ த்ரிஷாவை பேசினா மட்டும்தான் சிஎம் சார் ஸ்டெப் எடுப்பாரா? அவங்க அம்மா பேசினா எடுக்க மாட்டாரா? டிவிகே வாரியர்ஸுக்கெல்லாம் இந்த கேள்வி வரலையா? எதுக்காக அன்னைக்கு நம்மளை ரோட்ல இறங்கி நின்று போராட சொன்னாரு, இன்னைக்கு அவங்க அம்மாவையே இப்படி தப்பா பேசியிருக்கிறாரு, நம்மளை ஏன் இறங்கி நின்று போராட சொல்லலை அப்படிங்கிற கொஸ்டின்லாம் உங்களுக்கு வரவே வராதா? ஒரு சிஎம் ஃபங்க்ஷனில் ஒரு ப்ரோட்டோகால் படி என்னன்னா, அந்த ஃபர்ஸ்ட் சீட்டுக்கு யாருக்கு அலாட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சிஎம்மோட பேரண்ட்ஸ், அவங்களோட ஒய்ஃபு, அவங்களோட பசங்க, அந்த மாதிரி தான் அலாட் பண்ணுவாங்க. நீங்க திமுகவை பேசும்போதெல்லாம் வாரிசு அரசியல், குடும்ப அரசியல்னு சொல்லி அவ்வளவு அதிகமா பேசுனீங்க. இப்போ சிஎம் சாரு ஃபர்ஸ்ட் சீட்ல கொண்டு அவரோட நண்பி, அப்படிதானே நீங்க சொல்லுவீங்களே, சரி அப்படியே வச்சுக்கோங்க, அவங்களோட நண்பர் அந்த த்ரிஷாவை கொண்டாந்து உட்கார வச்சிருக்காங்களே, இது என்ன மாதிரி அரசியல்? அப்போ நாங்க பண்ணது வாரிசு அரசியல், நாங்க பண்ணது குடும்ப அரசியல். அப்ப இதுக்கு பேர் என்ன? இதுக்கு தான் அன்னைக்கே தலைவர் காமராஜ் அவர்கள், அதாவது நீங்க கொள்கை தலைவராக ஏத்துக்கிட்டு இருந்தீங்களே, அந்த காமராஜர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத என் வாயால் நான் சொல்ல மாட்டேன், வேணா கிளிப்பிங்ஸ் போடுறேன், பார்த்துக்கோங்க. என்ன அரசியல் அப்படிங்கிறத டிவிகே வாரியர்ஸ் எப்பயும் போல முட்டு கொடுத்து கமெண்ட்ல போடுவீங்களா, அது மாதிரி போடுங்க. நன்றி.